நேரம் 11:32 உறவுகள் இணைந்து கேட்டும் பார்த்தும் கொண்டும் இருப்பது இன்று திங்கள் பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்வுகள் பாமுகம் டிவி லண்டன் தமிழ் வழியாக உறவுகளை நீ இணைய வரும் நிகழ்வாக அமைகின்றது. அறிவு களஞ்சியம் தோப்பொடு ஜெயா நடசின் அவர்கள் வணக்கம் பாருங்கள். இனிய மதிய வணக்கங்களை வாணிமோகன் அவர்களுக்கும் அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் அனைத்து பாமுகர்களுக்கும் எனது மதிய வணக்கத்தை கூறிக்கொண்டு எஃப்ஏடி லண்டன் நம் ரேடியோவில் நிகழ்வது இன்று ஜியாவின் அறிவு கலைஞர் 535. அன்பான உறவுகள், நீங்கள் என்ன சமூக ஒருங்கிசை வலியுறுத்தும் ஆண்டு 2026 மூத்தோர் மாண்பு பெற்ற மாதம் பங்குனி மாதம். எனது சிந்தனையாக கோபத்திற்கு ஆயுள் குறைவு, ஆனால் அந்த கோபத்துக்குள் விழும் வார்த்தைகளுக்கு ஆயுள் அதிகம் என்று கூறிக்கொண்டு, அன்பானவர்கள், நீங்கள் வெல்வது யாருக்கு போங்கோ இன்றைய நாளில் 535 இலக்கம் போட்டிருக்கின்றது. நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள். திறக்கிறேன். அவரை காணோம். அவரை காணமே யார் சார் உள்ள வாருங்கள் மீண்டும். வணக்கம் யார் சாரலே? வணக்கம். அன்பானவர்களோட பேர்களை பதிவு செய்யுங்கள். கலைவாணி மோகன், நவலதி தில்லைத்தேதன், பத்மினி கமலாதன், சரோஜினி சுரா, நேவிஸ் பிலிப் எல்லோரும் பயந்திருக்கிறார்கள். நான் ஓப்பன் பண்ணி கேள்விக்கு போகிறேன். முதலாவது கேள்வியாக, உலகில் மிக கடுமையான சட்டங்கள் உள்ள நாடு எது? உலகில் மிக கடுமையான சட்டங்கள் உள்ள நாடு எது? வடகொரியா, சவுதி அரேபியா, பாகிஸ்தான்? சவுதி அரேபியா என்பது சரியான பதில். இரண்டாவது கேள்விக்கு போவோம். விண்வெளியில் எலியை முதலில் அனுப்பிய நாடு எது? விண்வெளியில் எலியை முதலில் அனுப்பிய நாடு எது? ரஷ்யா, சீனா, பிரான்ஸ்? பிரான்ஸ் என்பது சரியான பதில். மூன்றாவது கேள்விக்கு போவோம். தீயை அணைக்க பாவிக்கும் வாயு எது? நெருப்பை பற்றி எரிந்தால் அது தீ அணைக்கிற பாவிக்கும் வாயு இது. ஆக்சிஜனா, நைட்ரஜனா, கார்பன் ஆக்சைடா?
கார்பன் ஆக்சைடு என்பது சரியான பதில். நான்காவது கேள்விக்கு போவோம். உலகில் அதிக நோயில் காணப்படும் நாடு இது? எதியோப்பியா, இந்தியா, கானா? இந்தியா என்பது சரியான பதில். ஐந்தாவது கேள்வி. ராணியின் விளையாட்டு என்று இதனை அழைக்கின்றார்கள். ராணியின் விளையாட்டு என்று இதனை அழைக்கின்றார்கள். தாயக்கட்டை, சதுரங்கம் அல்லது ஹார்ட்ஸ் விளையாட்டு? சதுரங்கம் என்பது சரியான பதில். ஆறாவது கேள்வியும். கால்பந்து உலகக்கோப்பையில் வென்ற முதல் நாடு இது? கால்பந்தில் உலகக்கோப்பை வென்ற முதல் நாடு இது? அர்ஜென்டினா, பிரேசில், இந்தியா? பிரேசில் என்பது சரியான பதில். ஏழாவது கேள்வி. பிரேசில் கால்பந்து உலகக்கோப்பையை எத்தனை முறை வென்றுள்ளது? ஐந்து முறை என்பது சரியான பதில். எட்டாவது கேள்வி. உலகில் மின்சாரம் இல்லாமல் முழு நகரங்களும் இயங்கும் நாடு இது? உலகில் மின்சாரமே இல்லாமல் முழு நகரங்களும் இயங்கும் நாடு இது? புருண்டி, ஏமன், சூடான்? ஏமன். சூடான் என்பது சரியான பதில். ஒன்பதாவது கேள்வி. குங்குமப்பூ 95% உற்பத்தி செய்யும் நாடு இது? குங்குமப்பூ 95 உற்பத்தி செய்யும் ஸ்பெயின், இந்தியா, ஈரான்? உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விதான். அந்த 95% மண்டலத்தான் நான் தந்திருக்கிறேன். ஈரான் என்பது சரியான பதில். பத்தாவது கேள்வி. பிஸ்கா பருப்பு உற்பத்தி செய்யும் நாடு? பிஸ்கா பருப்புன்னு அந்த நல்ல சத்தானது, அதிகம் பேர் சாப்பிட்றது, அந்த உற்பத்தியில் இருக்கும் நாடு. அந்த வெளியில் தெரியும் அந்த சீட்ஸ், அதில் இருக்கிற சீட்ஸு இப்படி திறந்துருக்கு அந்த. ஈரான், துருக்கி, ஆஸ்திரேலியா? அது ஈரான் என்பது சரியான பதில். லீடர் போட்டுக்கு போவோம். பத்மினி, நேவஸ் பிலி, செல்வி நித்யானந்தன், கலைவாணி மோகன், ஸ்டூடியோ நெட், தர்சினி. அடுத்த கேள்விக்கு போவோம். 11வது கேள்வி. பாம்பு எந்த உறுப்பால் சுவாசிக்கின்றது? பாம்பு எந்த உறுப்பால் சுவாசிக்கின்றது? கண், தோல், நாக்கு? நாக்கு என்பது சரியான பதில். 12வது கேள்வி. இரவில் இரைதேடும் பறவை எது? பருந்து, ஆந்தை, காகம்? ஆந்தை என்பது சரியான பதில். 13வது கேள்வி. மிகவும் புத்திசாலியான பறவை எது? காகம் என்பது சரியான பதில். 14வது கேள்வி. തിമിംഗലത്തിൻ്റെ നാക്കിൻ്റെ നിറയെ என்ன വിളവ്? തിമിംഗലത്തിൻ്റെ നാക്കിൻ്റെ നിറൈ അതിൻ്റെ 4 தொன், 5 தொன் அல்லது 6 தொன்? 4 தொன் என்பது சரியான பதில். 15வது. 100 ஆண்டுகள் வரை வளரும் பறவை எது? 100 ஆண்டுகள் வரை வளரும் பறவை எது? 100 ஆண்டுகளும் வளர்ந்து கொண்டே இருக்குமா? கிளி என்பது சரியான பதில். 16வது கேள்வி. உலகில் சைவ உணவு உண்டோர் பட்டியலில் முதலாவது நாடு எது? சைவ உணவு உண்போருடைய பட்டியலில் முதலாவது? மலேசியா, இந்தியா, பிரேசில்?
இந்தியா என்பது சரியான பதில். 17வது கேள்வி. சைவ உணவு என்பதில் பட்டியலில் 2வது நாடு இது. இந்தோனேசியா, மெக்சிகோ, மலேசியா. மெக்சிகோ என்பது சரியான பதில். 18வது கேள்வி. உலக சைவ உணவு பட்டியலில் 3வது நாடு இது. அறிய வேணுமென்றதுக்காண்டி நான் தந்திருக்கிறேன். பிரேசில், தென்னாப்பிரிக்கா, இந்தோனேசியா. பிரேசில் என்பது சரியான பதில். 18வது கேள்வி. இப்போ எல்லாரும் மிச்சம் இல்லாமல் மரக்கறி தான் சாப்பிட. 2026 பிரான்ஸ் நாட்டில் ஸ்பெகட்டீஸ் அந்த பான் ரொட்டி செய்யல் வெற்றி பெற்றவருடைய பெயர் என்ன இந்த ஆண்டு? தாவனா ஜெகதீவர், தாவனா ஜெகமோகன், தாவனா ஜெகதீசன். தாவனா ஜெகதீவன் என்பது சரியான பதில். தாமோதரமில்லை ஜெகதீவன் என்ற பெயர். 20வது கேள்வி. எத்தனை வகையான ரொட்டிக்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது? ஒவ்வொரு ஆக்களும் பேக்கரி ஆக்கள் செய்து ஒரு நாட்டாக்களும் வந்திருந்து அந்த ரொட்டியை செய்திருக்கிறார்கள். 140, 143, 145. 143 ரொட்டி இருந்தும் அதில் தான் இவருக்கு முதல் ப்ரைஸ் கிடைச்சது. லீட போட்டு போகும். நேவிஸ் பிளு, செல்வி நித்யானந்த், நவலதிலத்தன், கிறிஸ்டோடியோ நெட், பத்மினி, தர்ஷினி, கலைவாணி மோகன், சரோஜினி சோதராஜா. அடுத்த கேள்விக்கு போவோம். 21வது கேள்வி. ஒரு மைல் என்பது எத்தனை மீட்டர்? போன முறை இதில் குழம்புனீங்க எத்தனைன்னு பாருங்க. 1.450, முதலாவது 1,450, 4091 மீட்டர். 1,5934 மீட்டர். 1,609 மீட்டர். 1,60,60,903 மீட்டர். நீங்கள் முதலாவது பார்த்து போடுங்க. 1,60,60,934 மீட்டர் என்பது சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போவோம். 22வது கேள்வி. ஒரு கிலோமீட்டர் என்பது எத்தனை மீட்டர்? ஒரு கிலோமீட்டர் என்பது எத்தனை மீட்டர்? 1000 மீட்டர், 1010 மீட்டர் அல்லது 1020 மீட்டர்? 1000 மீட்டர் என்பது சரியான பதில். 23வது கேள்வி. தென்னாசியாவில் முதல் பெரிய நூலகம் எது? தென்னாசியாவில் முதல் பெரிய நூலகம் எது? டெல்லி, சென்னை, மும்பை. மும்பை என்பது இல்லை, சென்னை என்பது சரியான பதில். 23வது. தென்னாசியாவில் முதல் பெரிய நூல் சென்னை, இந்தியாவில் இருக்கிற சென்னை. அடுத்த கேள்வி. சென்னையில் அமைந்த நூலின் பெயர் என்ன? அண்ணா நூற்றாண்டு நூலகம், கன்னிமாரா நூலகம் அல்லது சரஸ்வதி மகால் நூலகம். சரஸ்வி மகால் நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்பது சரியான பதில். 25வது கேள்வி. உலகின் பெரிய நூலகம் எந்த நாட்டில் உள்ளது? அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா. அமெரிக்கா என்பது சரியான பதில். 26வது கேள்வி. தாவரங்கள் இல்லாத விட்டமின் எது? தாவரங்களில் இல்லாத விட்டமின். விட்டமின் 12 அல்லது விட்டமின் கே அல்லது விட்டமின் டி. தாவரங்கள மரஞ்செடிகள். விட்டமின் 12 என்பது சரியான பதில். 27வது கேள்வி. காதில்லாத உயிரினம் எது?
இது ரெண்டு இருக்குது. பாம்புக்கும் இல்லை. நான் இது தூர்வன் இதுவும் இதுவும் ஒன்று இருக்குது. காது பாம்புக்கும் இல்லை. இது வித்தியாசமாக தாரேன். தேள் அட்டை பூரான் இதுக்கும் காது இல்லையா? பாம்புன்னு தெரியும் தானே. நான் தேளைத்தான் சொன்னேன். நான் தேள் என்பது சரியான பதில். பாம்புக்கும் காது இல்லை. எந்த பாம்பினத்துக்கு விஷம் இல்லை? சாரை, சுருட்டை அல்லது மலைப்பாம்பு. மலைப்பாம்பு என்பது சரியான பதில். 29வது கேள்வியும், உலகில் நீளமான கடற்கரை உள்ள நாடு எது? இந்தியா, கனடா இல்லை பிரான்ஸ்? கனடா என்பது சரியான பதில். 30வது கேள்வியும், உலக நீளமான மணலில் உள்ள கடற்கரை உள்ள நாடு இது? மணல், அதில் கனடாவில் இருக்கிறதுக்கு மணல் இல்லையாம். இதுக்கு மணல் கடற்கரை உள்ள நாடு. பிரேசில், ஸ்பெயின், துருக்கி. பிரேசில் என்பது சரியான பதில். போட்டுக்கு போவோம். தர்ஷினி, செல்வி நித்யானந்தன், பத்மினி, நேவிஸ்பிலி, நவலதி தில்லத்தையும், சரோஜினி சோராஜா சாடி. அடுத்த கேள்விக்கு போவோம். 31வது கேள்வி, உலகின் முதல் ஃபாஸ்ட் ஃபுட் எந்த நாட்டு? எது முதலின் முதலின் இது ஃபாஸ்ட் ஃபுட் எது? சிப்ஸா, இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸா, அல்லது கம்பு கரால், அல்லது கிழங்கு பொரியலா? சிப்ஸ் வந்து சப்பையாக இருக்கிறது, கிழங்கு பொரியல் நீளமாக இருக்கும். கம்பு கரை என்பது சரியான பதில். 32வது, சீனாவின் பாரம்பரிய உணவு என்ன? சீனாவின் பாரம்பரிய உணவு என்ன? சோறு, நூடுல்ஸ் அல்லது ரொட்டி? நூடுல்ஸ் என்பது சரியான பதில். 33வது கேள்வியும், பிட்சாவின் தோற்றம் எந்த நாட்டில் உருவானது? பிட்சாவின் தோற்றம் எந்த நாட்டில் முதல் உருவானது? சீனா, இட்டலி, துருக்கி? இட்டலி என்பது சரியான பதில். 34வது கேள்வி, கோப்பி அதிகம் குடிக்கும் நாடு எது? அமெரிக்கா, பின்லாந்து, பிரேசில்? பின்லாந்து என்பது சரியான பதில். பிரேசிலில் அதிகமாக கோப்பி தான் முதலிடம். ஆனால் அந்த நாட்டு கோப்பியே குடிக்குறைவான். பின்லாந்து தான் அதிகமாக கோப்பி குடிக்கணும். 35வது கேள்வி, பிரேசு தான் அதிக கோப்பி உற்பத்தி செய்கிற இடம். சுவிங்கம் சாப்பிட தடை செய்த நாடு எது? சிங்கப்பூர் என்பது சரியான பதில். 36வது கேள்வியும், 56 லீலப்பூர். சரி, 30 நான் விழா கேள்வி தான் எடுத்தேன், மன்னிக்க வேண்டுமா? 35 கேள்வி தான் நான் எடுத்தேன். யாரும் வாசிக்கிறீங்களா? முதலாவதாக தர்சினி சண்முகநாதன். வாழ்த்துக்கள் தர்சினி சண்முகநாதன். 1342 புள்ளிகள் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். 2வது செல்வி நித்யானந்தன் 1155 புள்ளிகள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 3வது இடத்துல நேவிஸ் பிலிப் 9வது தில்லத்தேவன். 1071 புள்ளிகள். பத்மினி கமலாந்தன் 1045 புள்ளிகள். நேவிஸ் பிலிப் 999 புள்ளிகள். சரோஜினி சோராஜா 856 புள்ளிகள். ஃபர்ஸ்ட் ஓடியோ ஏர்போர்ட்டுக்கு தெரியல 776 புள்ளிகள். கலவாணி மோகன் எனக்கு அது வடிவா விளங்கல 500 விடுது இல்ல 530 20 தெரியல 520. சரி 520. எனக்கு அது இஞ்சாலே அரைகுறையா தான் தெரிஞ்சது.
எல்லாரும் வெற்றியாளர்கள், எல்லாரும் அறிந்து எல்லாரும் நிறைய செய்திருக்கிறீர்கள், 1000க்கு மேல் எடுத்திருக்கிறீர்கள். எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை நன்றிகளையும் குறிக்கொள்கிறேன். உங்களுக்கு எதுவும் தகவல் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். அடுத்ததுக்கு போவோம். நேரத்தை கடை நீங்க இந்த ஒரு மைல் வந்து 1.609 என்றுதான் நான் சொல்ல வேணும். ஆமாம், 1 அத சைடு. நீங்க அந்த மாறி சொன்ன மாதிரி இருந்தது. அது இது அது ஒன்றுதான். அது மற்றும்படி எனக்கு தெரிஞ்ச அளவுல எனக்கு ஒன்றும் தெரியல. சிலதுகள் எனக்கு தெரியாத இதெல்லாம் இருந்தது தானே எனக்கு. வேறு யாரும் இருந்தால் இல்லை கேளுங்க, இல்லாட்டா நான் அடுத்த 2வது நான் பதிவுக்கு நான் விடைபெறுறேன். பேட்டியில் அண்ணன் தமிழ் ரேடியோ. நான் விடைபெறுறேன் அக்கா. சரி. தானே தமிழ் ரேடியோ நிகழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது ஜாவின் அறிவிக்கலைஞம் 2வது பகுதியாக கண்டுபிடி. நான் முதலாவதாக பேரளத்துக்கு இருக்கிறேன். இந்த படியில் பாருங்கோ. கண்டுபிடிக்க மாட்டோம். சரி, பத்மினியை போடுவோம் முதல். ஐயோ, என்ன வேற யாரையும் போடுங்க. சோமான கேள்வி என்ன போடுங்க. நான் இப்படி பார்த்து போடையில கேள்விகளே நான் தெரியல, சும்மா நான் முதல் போன முறை என்ற பேர் தான் முதல் வந்தது போல. அப்ப நான் பிந்தி போடுறேன் உங்களுடைய. அப்ப செல்வி நித்யானந்தன் போன முறை முதல் போட்டோடைய. இன்னொரு வாணி மோகன், நேவிஸ் பிலிப், சரோஜினி சூதராஜா, பத்மினி கமலாந்தன், தர்ஷினி நிற்கிறீங்க என்ன? தர்ஷினி சண்மநாதன், லோஜினி நிற்கிறீங்களா? இல்லாட்டா உங்களோட பேர் தந்தா தான் நான் வரிசையின்படி கூப்பிடலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டு வாங்கோ, அவர்கள் இணைஞ்சா சரி, முதலாவது செல்வி நித்யானந்தன். இது சில நான் மன்னிக்க வேண்டும், இந்த விடியல் தரையில நான் இதை முடிச்சிட்டு விடியலை தாரேன்னு மறந்து மன்னிக்க வேண்டும். இது இந்த கேள்விகளுக்கு இதை விடியலை நான் தரையில்ல. நீங்கள் அதை முதல் இரண்டுங்க, இது பிந்தினாலும் பரவாயில்ல, அதை கொடுங்க, கொடுத்துட்டு தாங்க. ஆமா, அவசரத்துல செய்கிறோம். நான் அந்த கேள்வி பதிலில் எழுதி வச்சுக்கிறேன். வாய்ச்சி விடவா இல்லாட்டி கஷ்டப்பட்டா? நான் எடுக்கிறேன். எடுத்தா சரியா? எடுபடுதில்லை. அன்றைக்கு என்ன சங்கதி? நான் நேரத்தை கருவி கொண்டுதான் கேட்டேன். கம்ப்யூட்டர் கொஞ்சம் லைக்
இங்க கேள்விகளை சொல்லுங்க, நான் விடைகளை சொல்லிக் கொள்வோம். சரி. உலகில் கடுமையான சட்டம் கொண்ட நாடு சவுதி அரேபியா, விண்வெளியில் எலியை முதல் அனுப்பிய நாடு, அது பிரான்ஸ் நாடு. தீயை அணைக்க பாவிக்கும் வாயு, கார்பன் ஆக்சைடு. உலகில் அதிக நோய் எந்த நாட்டில பரவுதுன்னு கேட்டிருந்தீங்க. இந்தியாவில். ராணியின் விளையாட்டு சதுரங்கம். கால்பந்து கோப்பை முதலில் வென்ற நாடா என்ன கடற்கண்டு எழுதினதுல பிரேசில். பிரேசில். சரி. பிரேசில் எத்தனை முறை வென்றது? 5 முறை. உலகில் மின்சாரம் கூட இல்ல என்ற நாடு சூடான். குங்குமப்பூ 95% உற்பத்தி ஈரான் நாடு. பிஸ்தா பருப்பு உற்பத்தி அதுவும் சூடான். ஈரான். பாம்பு எந்த உறுப்பினால் சுவாசிக்கின்றது? நாக்கு. இரவில் இரை தேடும் பறவை அதுக்கு ஆந்தை. மிகவும் புத்திசாலித்தனம் உள்ள பறவை கேட்டிருக்கிறீங்க. திமிங்கிலம் நாக்கின்ற நிறைய எவ்வளவு? அது 4 தொன். ஆமாம். 100 ஆண்டு வரை வளரும் பறவை கேட்டிருக்கிறீங்க. அது கிளி. மற்றது உலகில் சைவ உணவு பட்டியல்ல முதலிடம் வைக்கும் நாடு? அது இந்தியா. இந்தியா. அடுத்த 2வது நாடு மெக்சிகோ. மெக்சிகோ. 3வது நாடு பிரேசில். 26ஆம் ஆண்டு அந்த பிரான்ஸ்ல அந்த ஒரு ரொட்டி செய்தவற்ற பேர் கேட்ட நீங்க. ஜெயதீபன். தாமருள்ள ஜெயதீபன். ஆமா. எத்தனை காட்சிப்படுத்தப்பட்டதுன்னு 143 ரொட்டிகள் காட்சிப்படுத்தப்பட்டன. 1 மைல் என்பது எத்தனை மீட்டர் கேட்டிருந்தீங்க? அதான் 1.60 609 தான். தசத்துக்கு பிறகு நாங்க குளுத்தானு சொல்லக்கூடாது. 609 என்று சொல்லுவோம். அடுத்தது ஒரு கிலோமீட்டர் இவ்வளவு கேட்டு எத்தனை மீட்டர் என்று கேட்டிருந்தீங்க? 1000. தென்னாசியா முதல் பெரிய நூலகம் கேட்ட நீங்க தென்னாசியா? அது சென்னை. ஆமா. இதன் பெயர் என்னன்னு கேட்டிருந்தீங்க? அண்ணா நூலகம். ஆமா. உலகில் பெரிய நூலகம் உலகில அது அமெரிக்காவில. அது எந்த நாட்டுல இருக்கு? தாவரங்களில் இல்லாத விட்டமின் எதுன்னு கேட்டிருந்தீங்க? B12. காதுகள் இல்லாத ஒரு உயிரினம் கேட்ட நீங்க? பாம்புக்கும் இல்ல. நான் பாம்பு தரையில. எந்த பாம்புக்கு விஷம் இல்லை? மலைப்பாம்பு. உலகின் நீளமான கடற்கரை எங்க இருக்கு? கனடாவில். மணல் உள்ள உலக கடற்கரை எதுன்னு கேட்டேன்? பிரேசில் நாடு. உலகின் முதல் ஃபாஸ்ட் ஃபுட் என்ன அந்த உணவை கேட்டிருந்தீங்க? சீனாவில் பாரம்பரிய உணவு நூடுல்ஸ். மற்றது பிட்சாவின் தோற்றம் அந்த நாடு? அது இத்தாலி. கோப்பி அதிகம் குடிக்கும் நாடு? பின்லாந்து. ஸ்வீங்கன் தடை செய்த நாடு? சிங்கப்பூர். சரியான எல்லாரும் வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்பதான் எடுத்துட்டேன். சரியாப்படுது. சரி, நான் கேட்பேன்னா முதலாவது செல்வி நித்யானந்தன் கண்டுபிடியில இது சில மரங்களில் இருந்து நமக்கு வெளியே தருகின்றது. இது சில 2 தரம் சொல்றேன் கேளுங்க. இது சில மரங்களிலிருந்து நமக்கு வெளியே தரும். அழகிய மலர்களையும் இது அதிகம் உண்டு. அரும்பு. தவறு. வாணிமுகம் சொல்லுங்க. அழகிய 2வது தரவு விளங்க இல்ல. அழகிய மலர்களிலும் இது அதிகம் உண்டு. வாணிமுகன். முதலாவது அதிகம் வெளியே தருமா? அடுத்த வாணி சொல்லுங்க. இல்ல தெரியாது. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. தரம் என்ன முதலாவது தரம்? சரி, நான் இன்னொரு காது. இது சில மரங்களில் இருந்து நமக்கு வெளியே தரும். அழகிய மலர்களும் இது அதிகம் உண்டு. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. ரோஜா. தவறு. சரோஜினி சோதராஜா சொல்லுங்க. சரோஜினி.
நிக்கிறேன். அஹ், அஹ், தெரியல எனக்கு. வேற யார் நிக்கிறீங்க? நான் நிக்கிறேன் உண்டு. பத்மினி, நீங்க தான் கடைசி. எனக்கு சரியா தெரியாது. மகரந்தம் மட்டும் சொல்லி பாப்போம். தவறு. நீங்க இந்த இது கேள்வியை நீங்க உள்வாங்கல வடிவா. சில மரங்கள் இருந்து நமக்கு வலியே தரும். அழகிய மலர்களும் இது அதிகம் உண்டு. திரும்பி நான் பத்மினி சொல்லுங்க. இல்லையோ ஒரு வேற ஒருத்தரும் இல்லதானே. என்ன வலிதாறது? வணக்கம். சாந்தினி சொல்லுங்க. சாந்தினி திரியறாங்க. இல்ல நான் அந்த வலியை தருமன்னு சொல்றீங்களா? மரங்கள்ல இருந்து வலி தரும். சில மரங்களிலிருந்து நமக்கு இது வலியே தரும். அழகிய மலர்களையும் இது அதிகம் உண்டு. நான் சொல்லி பார்க்கவா? சின்ன முள்ளா? வாழ்த்துக்கள். முள் என்பது சரியான பதில். யாரு சொன்னது? முதலாரும் முள் சொன்னதுதானே. யார் சொன்னது? செல்வி சொன்னீங்களா? நீங்க பத்மினி இல்ல ஒருவரையும் சொல்லி இல்ல. முல்ல சொல்லி. சரியா? நாங்க இல்லாட்டி அழகிய மலர்கள் என்ன முள்ளு என்ன அர்த்தம்? ரோசாவில ரோசா பூல அது சரி. இல்ல அழகிய மலருக்கு என்ன? மலர்களிலும் அது அதிகம் உண்டு. நான் ரோசா சொல்லுமானே. ரோசா இல்ல முள் தான் சரியான. முதலுக்கு வரணுமே. இது நெறிஞ்சு முள்ளு. சில மரங்களுக்கு உங்களுக்கு வெளிய தார இல்லையா? நெறிஞ்சு அது ஒரு மரம் தானே. சரியா? சரி, கீழே இருந்து யாரு யாரு நீங்க யாரு நிக்கிற? இவா நிக்கிறான்னு சிவதர்சினியா? கீழே இருந்து போறேன். சிவதர்சினி சொல்லுங்க. இது பல இலக்கங்களை குறிக்கும். இது பல இலக்கங்களை குறிக்கும். கைவிரல்களில் முதலில் நாம் படிப்பது. கைவிரலில் முதலில் நாம் படிப்பது. இந்த பல இலக்கங்களை குறிக்குமா? இது பல இலக்கங்களை குறிக்கும். கைவிரலில் முதலில் நாம் படிப்பது. கைவிரல் முதல் படிக்கிறது சைவரா முத்தியா? தவறு. சாந்தினி சொல்லுங்க. 1 2 இல்ல. பத்மினி கணக்கு இல்ல. சரோஜினி சோதராஜா அவ தரவு போடுறா. சரோஜினி சொல்லுங்க. தெரியல எனக்கு. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. எண் என்பது சரியான பதில். நேவிஸ் பிலிப்புக்குள் அடுத்தது. அது பிறகு வாணிமோகன். இதனை அதிகமாக ஜப்பானியர் பயன்படுத்துவார்கள். இதனை அதிகமாக ஜப்பானியர் பயன்படுத்துவார். ஒன்று ஒருவருக்கு நடந்து விடுத்தால் திருந்த கூறுவார்கள். கூறுவார்கள். இதை திருந்த கூறுவார்கள். இதனை அதிகமாக ஜப்பானியர் பயன்படுத்துவார்கள். ஒன்று ஒருவருக்கு நடந்து விட்டால் திருந்த கூறுவார்கள். திருந்துறதுக்கு கூறுவார்களா? திருந்துறதுக்கு கூறுவார்கள். ஒரு பிள்ளைய செய்துட்டான்னா திருந்த கூறுவார்கள். ஜப்பானியர்கள். நூல். தவறு. செல்வி நித்யானந்தன். குற்றம். குற்றம் குற்றம். தவறு. பத்மினி கமலாந்தன். இல்ல பத்மினி இல்ல. பிறங்க வரேன். திரும்பி வர. செல்வி நின்னுங்க. அப்புறம் சொல்லுங்க. மேலே இருந்து வாரம். சொல்லுங்க செல்வி. தவறு வேறமா? தவறு இல்ல. வாணிமோகன். அதானே பயன்படுத்துவார். இது பல இல்ல சாரி என்ன. இதனை அதிகமாக ஜப்பானியர் பயன்படுத்துவார்கள். ஒன்று ஒருவருக்கு நடந்து விட்டால் திருந்த வருவார். திரும்ப கூறுவார். இத ராணிமோகன். இல்ல தெரியாது. நேவிஸ் பிலிப்பு. வழிமுறை. இல்ல. சரோஜினி சோதராஜா. இறப்பு என்று சொல்லிப்பார். பத்மினி கமலகாந்தன். நினைக்கவே இல்லை.
என்னத்த சொல்லுங்க? சாந்தினி திரையரங்கன் என்னன்னு சொல்லுங்க தெரியலைங்க, அது விளங்குது இல்ல, நான் கவனிக்கல, சாரி, நான் அதை கவனிக்க அதிகம் பயன்படுத்த மன்னிக்கம். சிவதர்சினி ஜப்பான் இந்த சொல்லுவாங்கன்றா இதை பயன்படுத்துவார்கள், ஜப்பானியர் இதை பயன்படுத்துவார்கள் என்று சொல்றீங்க. பயன்படுத்துவார்கள் என்ன பயன்படுத்துவார்கள்? இருந்த வணக்கம் ராஜினி நிக்கிறேன். தடி என்று சேருமோ தவறு. ராஜினி சாப்பிடுவாங்க. தவறு. சுவாதினி சிவதர்சினி சொல்லி இல்ல. சாந்தினி திரையரங்கன் தெரியலைங்க. ரெண்டாவது கொஞ்சம் கஷ்டம். நான் முதல் இதுக்கு நீங்க தெரிஞ்சா கட்டாயம் சொல்லுவீங்க. பத்மினி இதனே இதான் குறை. பத்மினி சொல்லுங்க. என்ன பயன்படுத்தார்கள்? சரோஜினி சோதராஜா ரிக்ஷா வண்டி என்று சொல்லி பார்க்க. நேவி ஸ்பிரிட் சொல்லுங்க. குச்சி குச்சி. தவறு. வாணிமோகன் அதே குஜியை தான் வச்சிருந்தேன். Chopsticks. செல்வி நித்யானந்தன் வண்டி வண்டி என்று தனியா வருமா? தவறு. நான் அதை வச்சிருக்கிறேன் பிறகு கேட்கிறேங்க. பயன்படுத்துவார்கள் சொன்னா சாப்பாட்டு முறையிலையா சொல்லுங்க விஜயாக்கா. அதை சொல்லுங்க, அப்படியே ஏதாவது ஒரு உதவி. சாப்பாட்டு இல்ல முறை. இல்ல இல்ல சாப்பாடு விஷயம் இல்லை இது. அப்ப வேற பொம்மை பொம்மை என்று வருமா? இல்ல சரி அது இருக்கட்டும். கிமோனாவை சொல்லுவாங்க. கிமோனா உடை உடை என்று. அப்படியானது ஒன்றுதான். நீங்க அதை வடிவா சொல்லுங்க. ஆடை என்று சொல்லி பார்க்கிறேன் நான். ஆடை என்று சொல்றேன். ஆடையில ரெண்டாவதுக்கு சரி வருமோ? குறை என்று சொல்லுவதான். இப்ப நாங்கள் சீரியர்களை பிள்ளையா விடுத்தோம், அல்ல ஆடையில அரவட்டம் காவட்டம் போட்டா. இல்ல இல்ல கிமோனா இல்ல. அதான் ரசிங்கணும் ரசிங்கணும். சரி அது இருக்கட்டும். நான் 10 கேள்வி தான் தருவேன். நேரத்தை பார்த்தேன். எத்தனை கேள்வி போயிட்டு 1 2 3 4 என்ன மூன்றாவது இனி 4 இருக்காது. ஏமாத்தி விட்டாரு. யாரு நீ கேட்கறது? நான் நிக்கிறேன். மூன்றாவது நான். நேவிஸ் பிலிப்பேன். நேவிஸ் பிலிப்பில் இருந்து தொடங்கும். எமது உடம்புல முக்கிய உறுப்பு ஒன்று. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடும் அகதிகள் வருவதை பார்க்கிறார். அவதி ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாடும் அகதிகள் வருவதை கவனிக்கிறார்கள். எமது உடம்புல முக்கிய உறுப்பு. முக்கிய உறுப்பு கண்காணிக்கிறது. கண்காணிப்பு என்பது சரியான பதில். அடுத்த சரோஜினி சோதராஜா. இச்சொல் கேள்விக்கு மறுமொழி சொல். இச்சொல் கேள்வி மறுமொழிக்கு ஒரு சுவராசியமான செயல. விபத்தில் உயிர் தப்பிவிட்டால் இப்படி சொல்வார் கூறுவார்கள். விபத்தில் உயிர் தப்பிவிட்டால் இப்படி கூறுவார். இதுக்கு முதலாவதுக்கு கண்காணிப்பண்டால் எங்கட உறுப்பிலே என்ன கண்காணிப்பண்டு வரும்? கட்டண்டு இருக்கு. கண்ணத்தான் சொன்னது. கண் காணிப்பது சொல்லுங்க. அப்ப காணிப்பண்டு வராதான் தனிய கண்காணிக்கிறது தான். ரெண்டுக்கும் பொருந்துறா என்ன அப்படி பொருந்து? கண்காணிக்கிறது கண்ணால் இருந்தா முதல் சொல்லி இருக்கலாம் தானே. உறுப்பை சொல்லி இருப்புற சொல்லி இருக்கலாம் தானே. பதில் வருவதை கவனிக்கிறார்கள் சொல்லணும் தானே. கவனிக்கிறது சரியா? கவனிக்கிறேன்டா கண்ணண்டு வராதான். கண்காணிப்பண்டு சொன்னா கண்ணில் உள்ள உறுப்பு என்ன? அது தனியா கண்ணண்டு தானே வரும். கண் கவனிப்புக்கு கண்காணிப்பண்டு பின்னுக்கு நீங்க தொடுக்கல. அவங்க 2வது விட தந்துட்டேனே. அப்படி தொடுக்கிறேன்டா நீங்கள் ரெண்டுக்கும் ஒரே பொருந்துமென்று சொல்றீங்க. ஒருத்தர் ரெண்டு சொல்றீங்க. நான் பதில் என்று சொல்றேன். பதில் பதில் இல்ல இல்ல திருப்பி இச்சொல் கேள்வி மறுமொழி சொல்லுக்கு சுவராசியமான ஒரு செயல்பாடு. விபத்து உயிர் தப்பி விட்டால் இப்படி கூறுவார்கள். இது எடுக்கிற கஷ்டமே. குழந்தைகளுக்கு எடுத்த மாதிரி கேள்விகள் எடுக்க வேண்டி வரும். யாரு நீங்க? சரோஜினி சோதராஜா. பத்மினி கமலாதன் சொல்லுங்க. அருந்தப்பு அப்படியே அப்படித்தான் வரணும். நீங்க முதலுக்கு சரியா சொல்லணும். வடிவா உள்வாங்குங்க. வடிவா
இச்சொல் கேள்வி மறுமொழி சொல்லுக்கு ஒரு சுவராசியமான செயல். விபத்துகள் தப்பிவிடால் இப்படி கூறுவார்கள். ஆச்சரியம். சாந்தினி ஸ்ரீரங்கம் சொல்லுங்க. தெரியலைங்க. சிவதர்ஷினி சொல்லுங்க. எனக்கும் தட்டுப்படவில்லை. கரணம் தப்பினால் மரணம். தப்பு என்று சொல்லி பார்க்க. ராஜினி சொல்லுங்க. ராஜினி அல்போன்ஸ். என்ன தெரியல, தீயன்னு சொல்லு. திரும்பி நீங்கள் சொல்லுங்க. நானா ஆ. ரெண்டாவது மேல என்ன விபத்துகள் ஏற்பட்டால் என்ன இப்படி நடக்குமா? இப்படி சொன்னா இப்படி கூறுவார்கள். சரியா போச்சு. சரியா அதிர்ஷ்டம் இல்லையாண்டு. சிவதர்ஷினி சொல்லுங்க. எனக்கு தெரியும். பிழைப்பு. முதலாவதையும் கவனிக்கணும். பேராபத்து பேர் என்று சொல். சாந்தினி துரையரங்கம் சொல்லுங்க. அதிர்ஷ்டம் இல்லை. பத்மினி சொல்லுங்க. சரியா தெரியலையா? சொல் கேள்வி மறுமொழி. சரோஜினி சோதிராஜா சொல்லுங்க. பேராபத்து பேர். நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. அவதானம் முதலுக்கு அப்படி வருமா? கேள்வி மறுபடி இல்ல கேட்கிறேன். கேள்வி மறுமொழி. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. அதான் கேள்வி மறுமொழி என்று. கேள்வி மறுமொழி என்றா என்ன எழுதியாக்க? கேள்வி மறுமொழி பின்னுக்கு இச்சொல் நான் இதுல விடையானது கேள்வி மறுமொழி சொல். சரியா? கேள்வி ராசியமான செயல் இது. ஆச்சரியம் என்று வருமா? விபத்தில் உயிர் தப்பி விட்டால் இப்படி கூறுவார்கள். கேள்வி வந்து ஆச்சரியமா தப்பிட்டால், ஆச்சரியமா தப்பிட்டா அதிர்ஷ்டம் ஆச்சரியம் என்று வருமா? நான் சொல்லிட்டேன் ஆச்சரியம். அது தவறு. வாணிமோகன். ஒரு நொடியில தப்பிட்டாண்டு. ஒரு நொடியில தப்பி. நொடி போடுறே இல்லையா? கேள்வி மறியன்னு சொல்ற நீ. நொடியல் சொல்றதா நீ கேள்வி மறுமொழி. விடுதலைக்கு இன்னொரு பேர். வாழ்க வளமுறை. இப்படி வாழ்த்துக்கள். நான் சொல்ல உங்களுக்கு எடுத்த ஆக்சிடென்ட் நொடியில் தப்பினதா? சரி, செல்வி நித்யானந்தன் சொல்லுங்க. இது 4 பக்கம் நீரினால் சூழப்பட்ட ஒரு தீவு முன்பகுதி. ஆதிகால மனிதர் முக்கியமாக இதைத்தான் பாவித்தார்கள். செல்வி நித்யானந்தன். ஆதிகால மனிதர் பாவித்தார். சொல்லுங்க. இரண்டாவது தரவு என்ன? ஆசியா. நான் பரிசன்படி கேட்டுக்கொண்டு வரேன். தயவு செய்து சொல்லட்டா? வாணிமோகன். கச்சை தீவு. பாவிச்ச நீங்க ஆதிகால மனிதர் ஆதிகால மனிதர் வாணி முன்னுக்கு கட்சியோட இருந்தார்கள். ஒன்றும் இல்லாம தான் இருந்தார்கள். எல்லாம் என்னத்தோட இருந்தவையால் ஒரு உறுப்பு இல்லாம தான் இருந்தார்கள். முன்னுக்கு அப்படி என்றா கற்கால மனிதர் வாணி. அது நீ இருந்து நான் இனி இது ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாம இருந்து இல கூட இருந்து கச்சையில வந்துட்டா. இப்பவும் சிலர் அப்படித்தான் வயல்வெளியை செய்யறார்கள். அப்படித்தான் இப்பவும் அப்படித்தான் தெரியும். வாணிக்கு நல்லா வேலை செய்யுது. சரி, அடுத்த கேள்வி. யார் இப்ப வாணி சொல்லிட்டு அடுத்த நேவிஸ் பிலிப்ப. நாம் சமைக்கும் கறிவகைகளை இப்படியும் கூறுவர். நாம் சமைக்கும் கறிவகையை இப்படியும் கூறுவர். சிலருக்கு சில விடயங்கள் இந்நிலையில் ஏற்படுவதும் உண்டு. உள்வாங்குங்கோ வடிவா. நாம் சமைக்கும் கறிவகையை இப்படியும் கூறுவர். சிலருக்கு சில விடயங்கள் இந்நிலையில் ஏற்படுவதும் உண்டு. சொல்லியாச்சு. நான் சொல்ல கூட்டு. அவரு ஐயோ
சரோஜினி சோதராஜா எரிச்சல் என்று சொல்றேன். தவறு. பத்மினி கமலாந்தன், சரி ஆவணம். சாந்தினி துரியரங்கன், தெரியல தெரியல. புரியல விஜயன். சிவதர்ஷினி ராகவன், வரட்டல் பிரட்டல் பிரட்டு. ராஜினி அல்போன்ஸ். சாப்பாடுண்டா வர்றேன். நாம் சமைக்கும் கறி வகை இப்படியும் கூறுவர். கறியை சிலருக்கு சில விடயங்கள் இந்நிலையிலும் ஏற்படுவது உண்டு. ராஜினி அல்போன்ஸ். சிவதர்ஷினி கறி வகைகள் தெரிஞ்சா வச்சிருங்கோ, உங்க தின்வரிகளை சொல்லுங்க. தர்ஷினி இந்த இல்ல இல்ல எனக்கும் தெரியல. சாந்தினி துரியரங்கன், யோசிக்க முடியல. பத்மினி கறி வகையில் உண்டு, சிலருக்கு இப்படி வருவதோ. நாம் சமைக்கும் கறி வகை இப்படியும் கூறுவர். ஓ சிலருக்கு சில விடயங்கள் இந்நிலை ஏற்படுவதும் உண்டு. ஆ சொல்லோட்டா. என்னட்ட கேளுங்க. கேளுங்க, சொல்ல போறான். எத்தனை நேரம் கறிதான் இல்ல இதுக்கு மட்டும் குரல் சரோஜினி உயருது. சொல்லுங்க. சரோஜினி சொல்லுங்க. களிப்பு. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. கொதிக்கிறது. அவர் ஐயோ, வாணிமோகன் தீயல். அவர் செல்வினி. ரெண்டாவதுக்கு சரி வருமோ? சிலருக்கு சில விடயங்களும் இந்நிலை ஏற்படுவது தீஞ்சு உண்டு. போறதா கொதிவாரது தானே. சிலருக்கு கொதிக்கும்ல. சில நேரம் கை கால் தீஞ்சு போறது தானே. கறி கொதிக்கும். மற்றாக்களை விழுந்ததில்லை. கசப்பு, செல்வி கசப்பு. நித்யானந்த் சொல்லுங்க. குழம்பு சொல்லுவோம் தெரியாது. குழம்பு என்பது சரியான பதில். குழம்ப சொல்றே இல்லையா? கரியண்டு சொல்றேன் நீ முதல். அதைத்தான் குழம்பு சொல்லுவோம். சில பேருக்கு மனநிலையில குழப்பம் மாற இல்லையா? குழம்புறது இல்லையா? சிலருக்கு சில விடயங்கள் இந்நிலையில் ஏற்படுவது உண்டு. குழம்பு இப்ப எங்களுக்கே குழம்பிட்டுது. குழம்பினாலும் குட்டையில மீன் பிடிச்சிட்டார், பரவாயில்ல. குழம்புறாக்களுக்கு வாழ்க வளமுடன். இன்னும் 2 கேள்வி இருக்கு, அதோட முடிப்போம். நேரத்தை பார்த்து 7 தானே கேட்டிருக்கிறீங்க. அதான் 3, 5, 7 கேட்டு இல்ல. 7 கொண்டு விட தரே இல்லையே. கொண்டு வர இல்ல. ம். 7 கேள்வி கேட்டிருக்கிறீங்க, விட வந்தது வராது. விட அப்ப இன்னும் 3 வரணுமா? ஓகே. ஓ அந்த ஜப்பானுக்கு கொஞ்சம் ஏதாவது வேற ஏதாவது தரவா தாங்கோ. இது முடிய வடமராட்சி பாருங்க வரேன். உணவு மணக்க இது யாரு நீ சொல்றது? இப்ப யாரு சொன்னது? நான் பாணி அடுத்த நெக்ஸ்ட் தானி சொல்லுங்க. உணவு மணக்க காரணமா இருப்பது. உணவுகள் மணக்க காரணமா இருப்பது. விலையேற்றத்தில் பெரும் பங்கு வகிப்பது இது. விலையேற்றத்தில் பெரும் பங்கு வகிப்பது இது. வாணிமுகன் சொல்லுங்க. தெரிஞ்சாக்க வச்சிருங்க, சொல்ல வேண்டாம். வாணிமுகன். சமையல் என்ன சொல்றீங்க? உணவு மணக்க காரணமா இருப்பது. விலையேற்றத்தில் பெரும் பங்கு வகிக்கிறது. இது எரிவு. எரிசக்தி எரிவு. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. வாசனை. தவறு. சரோஜினி சோதரா சொல்லுங்க. கருவான்னு சொல்றேன். தவறு. பத்மினி கமலாந்தன் சொல்லுங்க. பெட்ரோல் 2க்கும் பொருந்த வேணும். பத்மினி கமலாந்தன் சொல்லுங்க. கேஸ் தெரியா மணக்கிறதுக்கு. சாந்தினி கதைக்க வேண்டாம். சாந்தினி துரையரங்கன் சொல்லுங்க. ஏலம். ஏலம் என்பது சரியான. ஏலம் மணக்கிறது. ஏலம் போடுறே இல்லையா? பொருட்களுக்கு விலை பெரும்பங்கு விலையேற்றத்துல என்ன செய்யறீங்க? ஏலத்துல இப்ப போட்டு கொண்டு இருக்கிறோம். அவங்க கப்பண்ணு பிடிச்சிட்டா கடையோட சேர்ந்த நான் வாசனைகள் வந்து நின்றுட்டேன். யாரு கிராம்பு சொன்னாக்களுக்கு ஏலம் வர இல்லாம போயிட்டு. அதுதான் இனி யாரு? ராஜினி சிவாஜி சிவதர்ஷினி ராகவன. இப்போது ஆண்கள் பலர் இந்நிலையில் காணப்படுகின்றனர். இப்போது ஆண்கள் பலர் இந்நிலையில் காணப்படுகின்றனர். இளநீருக்குள் இருப்பதும் இதுதான். சொல்லிட்டீங்க. ஆமா. சாந்தினி துரையரங்கன
கடலில் கடற்படு திரவியங்களில் இதுவும் ஒன்று. கடலில் கடற்படு திரவியங்களிலும் இது அதிகமா சிலருக்கு உடலில் பிறக்கும் போதே காணப்படுவது. சங்கு சக்கரம் சிப்பி சிப்பி பாசி பாறை. சொல்லாதீங்க, நான் சொல்றேன். கடலில் கடற்படு திரவியங்களில் இது அதிகம் சிலருக்கு உடலில் பிறக்கும் போதே காணப்படுவது. மச்சம். வாழ்த்துக்கள். மச்சம் என்பது சரியான பதில். மச்சத்தை தான் எல்லாம் இதண்டு சொல்றது. சாந்தினி துறையரா. இன்னும் 3, 5, 5, 7, 9 இன்னொரு கேள்வி இருக்குதா? அந்த கேள்வியோட 10 முடிஞ்சது. 10 முடிஞ்சது. 10 முடிஞ்சுதா? ஆரம்பலோ அதுல 3ஆவதுக்கு சொல்ல இல்ல. அதான் கேட்கிறேன்னா ஜப்பான் இதுக்கு 2 புள்ளிகளா. இதனை அதிகமாக ஜப்பானியர் பயன்படுத்துகிறார்கள். ஒன்று ஒருவருக்கு நடந்து விட்டால் திருந்த கூறுவார்கள். விசிறி. தவறாரும் சொல்லலாம். நடந்து விட்டால் பாவிப்பது கூட இவர்கள். ஜப்பான்ல என்ன பாவிக்கிறது? அது சிக்கல் நூடுல்ஸ், அது சிக்கல் தானே. குச்சி, அது சீனாக்காரங்க குச்சியில சாப்பிடுறது. அது குச்சி சொல்லியாச்சு. பத்திரியவனும் பத்திரி. நடந்து விட்டால் அந்த பூ ஜப்பான்கள் என்னத்தை பயன்படுத்துறாங்க? விசிறி. சாப்பாட்டோட வருமா அல்லது ஒரு பொருளோட சம்பந்தப்பட்டு வருமா? பொருள் தான். பொருளும் வரும், 2 வினையிலும் வரும், பெயரிலும் பெயர் சொல்லும் இருக்கு, வினை சொல்லும் இருக்கு. ஜப்பான் படியா இருக்குமோ? படி இல்ல, இல்ல. படிக்கட்டு படி. இதனை அதிகமா ஜப்பானியர்கள் பயன்படுத்துறது. ஐயோ, ஜப்பானியர் என்ன அறிவு கூடாய் கூடாய் அறிவு 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 கூடாய் இல்ல இல்லையா? இல்ல. அறிவும் பிள்ளையா? அப்படியான ஒரு பொருள் தான். ஒன்று விசிறி ஒருவருக்கு தான் நடந்து இந்த விட்டால், ஃபேன். 2வது நீங்க சொல்லுங்க பாருங்க. ஒன்று ஒருவருக்கு நடந்து விட்டால் திருந்தோணும் என்று சொல்லி இப்படி சொல்வார்கள். தொப்பி. தவறு. அப்படி இல்லாடியா விசுக்க வேணும். எப்படி இருக்கும்? இதோட முடிக்கிறேன். 10 கேள்விதான். எல்லாம் வலியுங்கோ. அந்த சட்டியை வலிச்சு சட்டிக்குள்ள இருக்கிற எல்லாம் போயிட்டு சோத்துக்குள்ள கறிக்குள்ள. கத்தி வலிக்கிறேன்னா நான் கத்தியெல்லாம் வலிக்கிறேன், கரண்டியெல்லாம் இது சாப்பிட்றேன். உங்களுக்கு எல்லாம் விளங்கும். இதனை அதிகமாக ஜப்பானியர் பயன்படுத்துகிறார்கள். விளங்க வேணுமென்று வலிச்சா விளங்கும் தானே. அதுதான் அப்படித்தான் நீங்க ஏதோ இந்த 10 நிமிடத்துக்கு ஒண்ணு சொல்லாம இருக்கிறாரு பார்த்து சத்தம் போட்டு. ஐயோ, உள்ள கரண்டி. ஒன்று ஒருவருக்கு நடந்து விட்டுதான் திருந்த காணி இப்படி சொல்லுவார்கள். கவனம் என்று சொல்லுவோம். வேறு என்ன சொல்லுவோம்? ஒரு படிப்பினை என்று சொல்லுவோம். திறந்தரத்துக்கு ஜப்பானியர் இப்போ நடந்து விட்டாள்னு சொன்னால் இப்போ ஒரு குளப்படியானால் அப்படியானால் ஒரு இதான நல்லது செய்யாத ஒரு இதான ஆள் தான் அந்த கணக்கு எடுக்கணும். முதல் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா மற்றது 2க்கும் பொருந்தும். விரிவாக்கமாக தர இயலாது. இல்லைன்னா சின்ன பிள்ளைகள் இல்லை, நீங்கள் எல்லாத்துக்கும் மறுமொழி சொல்கிறீங்க. முதலாவது கேள்வி உங்களுக்கு கட்டாயம் தெரிய வேணும். எல்லாருக்கும் தெரிய வேணும் இந்த கேள்வி. முதலாவது தரவு கேள்வி. நாம் இல்லை என்ன சொன்ன இதனை அதிகமாக ஜப்பானியர்கள் பயன்படுத்துகிறார்கள். எழுதுவோர். ஜப்பானியர்கள் என்ன? புகைத்தல் அப்படி எதுவும் வரும்? புகைத்தல் கும்பிடுதல், கும்பிட சொல்றது. மற்ற வருமா? மற்ற 2வது சரிக்கா? கும்பிடு, இந்த கும்பிடு போட்டு மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க. என்னது கும்பிடுற? ஜப்பானியர் கும்பிடுகிறோமா?
தலை சாட்சி வணங்குறதில்ல அவங்க வழக்கம் சொல்றது. இதை அதிகமாக ஜப்பானியர்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்போ ஒரு கூடுதலாக பொருளா பயன்படுத்துகிறார்கள். ஒரு பொருளாக்கும் என்ன விசிறிசே விசிறி நான் சொன்னேன், நான் பேரிலும் வரும் வினையிலும் வரும். வேகமண்டு வருமா? ரெயின் என்றாலும் அவங்கவுங்க கூட பாவிக்கணும். அங்க அச்சிரம் பட்டா என்ன வரும் போதும். உணவு ஏதுமோ அப்படியோ விசிறி விசிறி வெயிலுக்கு தான் தேவை. விசிறியோட வேறு என்ன? வேற என்ன ஜப்பான் இதுல யாரும் ஜப்பானியர் இருக்கிறீங்களா? ஜப்பானுக்கு போய் நாட்கள் இருக்கிறீங்களா இதுல? அகடியா தான் இருக்குது எல்லாம். கொடி கொடி கிமோனோ தான் போடுறது. கிமோனா அது சொல்லியாச்சு போல. அதுக்குள்ள நிக்கிறீங்க நீங்க. வேற வடிவா சொல்லுங்க. பாவாடையா? பாவாடை இல்ல. சாராம்சம் அதோ இல்ல இல்ல. லுங்கி துண்டு இல்ல. அதுக்குள்ள நிக்கிறீங்க வடிவா சொல்லுங்க. ஜப்பானிய உடுப்ப கிமோனோன்னு சொல்றதா? கிமோனோன்னு தான் நீங்க சொல்றீங்க. கிமோனா தான் சொல்றது, ஆனா அது இல்ல. கிமோனா இல்ல. கிமோனா ஆடை ஆடை என்று தானே. கிமோனா. ஓ அது லுங்கி மாதிரி கட்டுறது இல்ல இது சட்டை மாதிரி. கிமோனா சட்டை மாதிரி போடுவாங்க. குஞ்சு சட்டை மாதிரி முன்னுக்கு ஓப்பன் வச்சு போடுறது கிமோனா. அந்த காலத்துல கட்டினது தானே கிமோனா. கிமோனான்னு சொல்றது பெரிய விசிறு வச்சு தைக்க. சரி சொல்லுங்க. நாங்க சொல்லுங்க. பட்டு பட்டு தெளிஞ்சு வரேன்னு சொல்றேன் இல்லையா? பட்டு ஜப்பானிய பட்டு ஜப்பானிய சீனரோ பட்டு பட்டு ஜப்பானியர் பட்டை கண்டுபிடித்தவர். அவர்கள்தான் முதல் பட்டை அணிந்தவர்கள். அவர்கள் தான் வெளியில வந்தது முதல் பட்டு. அவர்கள் தான் முதல் செய்தது. மற்றது பட்டு தெளிஞ்சு ஒண்ணு செய்து போட்டு வந்தா பட்டு தெளிஞ்சு வர சொல்லி சொல்றேன் இல்லையா? பட்டு தெளிந்து தவறா? நீங்கள் இந்தியாவே எடுத்திருக்கலாம். சீன பட்டு ஒரு பூச்சியில இல்ல. நான் ஒரு சட்டன் மாதிரி ஒரு துணி பட்டு. பட்டுத்தான் முதல் ஜப்பானியரிடம் பட்டு முதல் வந்தது வெளியில. நீங்க அறிவு கலைஞர் அறிவில கேட்டு பாருங்க. பட்டுத்தான் அவர்கள் தான் வந்த முதல் பட்டு வந்தது ஜப்பானியரிடம் தான் முதல் வெளியில வந்தது. எங்களுக்கு கிமோனாவைத்தான் தெரியும். ஆனா பட்டுன்னு சொல்ல தெரியும். சாந்தினி 3 புள்ளிகள் எடுத்துறீர்கள். நேவிஸ்ரீ 2 எடுத்துறீங்க. வாணி 2 எடுத்துறீங்க. செல்வி நித்யானந்தன் 1, சிவதர்சினி 1 எடுத்துருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும். இன்று பங்கு பெற்று சிறப்பித்த அனைத்து பாமுறவுகளுக்கும், இந்த தலைந்த அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும், தொழில்நுட்பத்திலும் கேள்வி மறைவுகளுக்கு பதிவு குறிக்கொண்ட கலைவாணி மோகன் அவர்களுக்கும், தொழில்நுட்ப ஆசா சிலை அருள்குமார் அவர்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் குறிக்கொண்டு நன்றி வணக்கம். மிக்க நன்றி வணக்கம். எனக்கு வருகின்றது அறிவு கலைஞர் தோப்படுத்தியார் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி வணக்கம்.